ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். ஸோ கரூர் இன்சிடெண்ட். ஸோ நம்ம நினச்சதை விட பார்த்திங்கன்னா ரொம்ப இதுக்கான கேஸ் ரொம்ப டீப்பாக பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட்டு இந்த இன்சிடென்ட் நடந்து 2 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இந்த 2 டேஸாக என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி யாரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கரூர் இன்சிடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 40 மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேம்பெயினில், டிவிக்கு கேம்பெயினில் பார்த்திங்கன்னா டெட்டுன்றது ஆகியிருக்காங்க. ஸோ நேற்றுக்கே அது +1 ஆகி இப்போ 41 மெம்பர்ஸ் டோட்டலாக டெட் ஆகியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதனால் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டிபேட்டே போயிட்டு இருந்துச்சுன்னு நம்ம போன வீடியோவில் நம்ம சொன்னோம். இப்போது ஒரு சில இன்வெஸ்டிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேஸை பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அருணா ஜெகதீசன் அவங்களுடைய தலைமையில் பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்டிகேஷன் பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் நிறைய பொலிட்டீஷியன்ஸும் அவங்களுடைய கருத்துக்களை மீடியா முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சொன்னாங்க அண்ணாமலை அவர்கள். ஸோ அண்ணாமலை அவர்கள் சொன்னது பார்த்திங்கன்னா இதை முழுக்க நம்ம கவர்மெண்ட் மேலேயும் தப்பு சொல்கிற முடியாது, விஜய் மேலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம தப்பு சொல்கிற முடியாது. ஸோ இவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சோம். அவர் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர், எல்லாருக்குமே தெரியும். ஸோ போலீஸாக இருந்துதான் இப்போ அவர் பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸில் இருக்கார். ஸோ நான் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சும் ஸோ போலீஸ் இன்னும் கொஞ்சம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அதிகமாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காரு. அது இன்னும் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து 2 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஏன் இன்னும் விஜய் அண்ணா இதை பற்றி எதுவுமே பார்த்திங்கன்னா பேசலை? ஏன் அவர் சைலண்ட்டாக இருக்கார்? அது மட்டும் இல்லாமல் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அவர் ஏன் சென்னைக்கு போயிட்டார்? எதுவுமே அவர் பேசலை. இப்போ வரைக்கும் அவர் பார்த்திங்கன்னா அப்புறம் எதுவுமே பேசலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணாலே தெரியும். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா இதை பற்றி வந்துட்டு இருக்குது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண நிறைய உண்மைகள், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேஸில் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் டிஎம்கே. ஸோ டிஎம்கே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ப்ரூஃப் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க ஒரு ப்ரூஃப் வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா டிவிக்கே. ஸோ அவங்களுடைய விஜய் அண்ணாவுடைய ஃபேன்ஸ் அண்டு தொண்டர்கள் அவங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரூஃப்ன்றது காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா டிவிக்கே மட்டும் இல்லை, அவங்களுடைய ஃபேன்ஸ் அண்டு தொண்டர்கள் மக்கள் மட்டும் இல்லை, வேறு யாரும் சில பேர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய பொலிட்டீஷியன்ஸ் அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. மெயினாக டிவிக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க தான் மெயின் இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்குன்றது போயிருக்காங்க ஒரு அட்வொகேட் வச்சு. ஸோ அவர் என்ன சொல்கிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கூட்டத்தில் நிறைய மர்ம நபர்கள் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருக்காங்க. ஸோ கையில் கட்டிலாம் வச்சுட்டு சில பேரை அந்த கட்டியால் கீழ்ச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு சில வீடியோஸில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ விஜய் நான் பேசும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஒரு செருப்பு பார்த்திங்கன்னா அவர் மேலே அடிக்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வச்சு டிவிகே சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக விஜய் சார் ஃபேன்ஸ் அண்டு தொண்டர்கள் மக்களுக்கு யாரும் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவருக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டிவிகே தான், அவங்க சொன்ன டைட்டுக்கு வரல. ப்ளஸ்ஸு அவங்க மக்கள் கூடணுன்றதுக்காகவே விஜய் அண்ணா பார்த்திங்கன்னா லேட்டாக வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா சொன்னாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா டிவிகே அவங்களுடைய அந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நாங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தோம் 3 PM 10 PM வரைக்கும் நாங்கள் எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைம் மென்ஷன் பண்ணி அதுக்குள்ளே தான் நாங்கள் வந்திருக்கோம் 7 PM. அதில் எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, எப்படி 40 மெம்பர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ஒரே நைட்டில் பண்ணி முடிச்சிங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினை எழுப்பியிருக்காங்க. ஸோ இதை கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதுக்கான ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போசிஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரூல்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா 6 PM to 7 PMக்கு மேலே பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை அதுக்கான பட் ரொம்ப எமர்ஜென்சினா இந்த மாதிரி கேஸ்னால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அலோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்போசிஷனும் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு பக்கம் இப்படி சொன்னால் இவங்களும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரூஃப் எடுத்து வச்சுருக்காங்க, இவங்க மேலே தான் தப்பு, இவங்க மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு போய் பார்த்துருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்காக போய் பார்த்திங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா போய் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போனோடனே அவ்வளோ செருப்புகள், அவ்வளோ செருப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ குவிஞ்சி இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போதே போலீஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் தெரியுது. ஸோ மக்கள் அவங்க சொன்னதை விட நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா போலீஸ் கன்ஃபார்ம்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா சிஎம் சார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. லைக் இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய ரூமர்ஸ் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு, இது நடந்தது இதுதான் உண்மையான ஒரு வீடியோ
அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ சிஎம் சார் வந்து ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணாதீங்க, இப்போதைக்கு இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க. இவர் போட்ட வீடியோவில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகேன்ஸ்டான ஒரு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த கேஸில் வந்து எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இன்னும் யாருக்குமே தெரியல. ஏன்னா முக்கியமாக சோஷியல் மீடியா பக்கம் நீங்கள் போனாங்களே தெரியும். ஸோ மக்கள்னால் சொல்கிற ஒரு விஷயம் வந்து இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மக்களே சொல்கிறாங்க ஒரு சில விஷயங்கள் இல்லை இதுதான் வந்து நடந்தது, இது பிளான் பண்ணி தான் இது ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மக்கள் சொல்கிறதா டிவிகே மெம்பர்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூஃப் எடுத்து காட்டியிருக்காங்க. இன்னொரு சைடு டிஎம்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை மற்ற பொலிட்டிஷியன்ஸ் ஆர் இந்த ஒரு டெத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க இவங்க தான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ப்ரூஃப் எடுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்டுன்றது இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி விஜய் அண்ணா ஏன் இதுக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கும் ஆக்சுவலாக எல்லாருக்கும் அந்த வந்து இதுன்றது இருக்கும். பட் ஒரு சில பேர் சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா ஸோ அவர் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வருத்தமாக இருப்பார். ஏன்னா இது நடந்ததுக்கு காரணம் அவரும் ஒரு ரீசனாக ஆயிட்டார்ல. ஸோ ஏன்னா மக்கள்லாம் நம்மளை பார்க்க வராங்க. ஸோ நம்மளை பார்த்து வரும்போது இப்படி இன்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா வருத்தமாக தான் இருப்பார்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு மக்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஓகே அவர் ரொம்ப வருத்தமாக இருப்பார், நல்ல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிப்ளை அவரால் வந்து கொடுக்க முடியல, கண்டிப்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மக்களை வந்து போய் சந்திப்பார், கண்டிப்பாக அவர் வந்து பார்ப்பார் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரப்பு மக்கள் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு ஏன் அவர் வரைக்கும் சொல்லலை அப்படின்னு நெகட்டிவிட்டி பார்த்திங்கன்னா வச்சுட்ருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஸோ இப்போது விஜய் அண்ணா மறுபடியும் கரூருக்கு போனால் அந்த ஒரு பாதுகாப்பாக அவருக்கு இருக்குமான்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. ஏன்னா அவர் அந்த கேம்பெயின் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவர் நார்மலாக எனக்கு பேசும்போதே ஒருத்தர் செருப்பை தூக்கி அடிக்கிறாருனா இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் அந்த இடத்துக்கு போகும்போது அவருக்கு எந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ எஸ் ஆப்வியஸாக அவர் வந்து மக்களை போய் பார்க்கணும், பேசணும், அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. பட் அவரோட ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப மெயின். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனில் அவர் அங்கே போகிறது எஸ் கண்டிப்பாக போயிட்டாலும் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளோ சேஃப்ன்றது கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை பற்றி நான் சொல்கிறத விட இப்போ விஜய் அண்ணா ரீசெண்டாக ஒரு வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ்ன்றது பண்ணியிருக்காரு. ஸோ ஏன் அவர் வந்து மக்களை போய் மீட் பண்ணலை, என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்ன்றது இருக்கும். இதுக்கப்புறமா அவர் கேம்பெயின் பண்ணுவாரா, இதுக்கப்புறமா அவரோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு இதுதான் எண்டான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுன்றது இருக்குது. ஏன்னா எந்த ஒரு கேம்பெயினையும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பொலிட்டிஷியன் இப்படி ஒரு டெத் நம்பர்ஸ் வந்து நடந்தது கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெத் நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால இதோட இவரோட பொலிட்டிக்கல் கேரியர் வந்து ஓவரா, இதுக்கப்புறம் கேம்பெயின் வைக்க மாட்டாரா, ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா பதில்ன்றது சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வீடியோவை இப்போது அவர் பேசின வீடியோ நான் இங்கே வந்து போடுறேன். அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. ஆனால் மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ்
வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஈடேயாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். தேங்க்யூ. நீங்கள் வந்து வீடியோன்றது பார்த்துன்றது இருப்பீங்க. ஸோ இது இப்போ ரீசெண்டாக விஜயா நான் சொன்ன ஒரு விஷயம். கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை போய் நான் சந்திப்பேன் அப்படின்ற விஷயமும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் வந்து கிளியரான்றது சொல்லிட்டாரு. ஸோ அந்த வீடியோவில் ரொம்ப வருத்தமாக ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. லாஸ்ட்டில் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவருடைய அந்த பொலிட்டிக்கலோட ஜேர்னி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் அவரோட அந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார். ஸோ ரொம்ப வந்து கோபமாக பேசாமல் ரொம்ப டீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் வந்து பண்ணியிருப்பார். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஏன்னா எலெக்ஷன் கிட்ட வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துன்றது இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ எலெக்ஷன் கிட்ட வர என்ன நடக்கும், இன்னும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே டிஎம்கே சைடு முன்னாடி சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் ஆக்சுவலாக எக்ஸ்பேஜ் வச்சுன்னா நீங்கள் தெரியுங்க. இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை தாண்டி எக்ஸ்பேஜ் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதில் உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து நிறைய இது பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து போடுறாங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேயும் எடுத்து காமிக்கிறாங்க. இந்த சைடு வந்து டிவிக்கு அவங்களும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துன்றது காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீ பிளானாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பக்கம் அட்வொகேட் கோர்ட்டே வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து விஜய் வந்து இப்போது நடந்த ஒரு காலில் பார்த்து நியூஸாக விஜய் வந்து ஒரு பெரிய டாப் ஸ்டார். ஸோ அவருக்கு எவ்வளோ கூட்டம் வருன்றது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின்றது இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கேஸில் நடந்தது வந்து இதுதான். ஸோ இதுக்கப்புறமா விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருந்தார். இப்போ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் அவர் மக்களை போய் சந்திக்கல, கண்டிப்பாக அவர் வந்து சந்திப்பார். ஸோ சந்திச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேறு வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஒரு இஷ்யூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இது கண்டிப்பாக எங்கே போய் முடியும் அப்படின்றது நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் எலெக்ஷன் வர இன்னும் ஒரு 5 to 6 months தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக
எல்லாருமே வந்து எல்லா பொலிட்டிஷியன்ஸும் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது பற்றி வந்து பேசுறது ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களும் பற்றி சொல்லுவாங்க. இதுக்கு இடையில தாவேகாவில் இருக்கிற 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா போலீஸ் சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்த ரூமர்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த ஒரு சில வீடியோஸை எடுத்துகிட்டு போடுறவங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் தேடி கண்டுபிடிச்சி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அப்படி யாராச்சும் வந்து பொய்யான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதில் தாவேகா மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர். ஸோ இன்னும் இந்த கேஸில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சொல்லி வீடியோ முடிச்சிருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.